நல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, திரும்ப ஆவியானவரே, ஆவியானவரே நீர் வாருமே, ஆவியானவரே உண்மையாய் கூப்பிடுவோம் ஆண்டவரே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. என் வாழ்க்கை வறண்ட நிலம் மாறட்டும், வறண்ட நீலங்கள் வாயல் வழியாகட்டும், ஆவியானவரே என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, வறண்ட நீலங்கள் வாயல் வழியாகட்டும், ஆவியானவரே. அப்படியே உங்களை விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. The Lord reigns, எங்களை ஆளுகை செய்கிறவர், ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிற ஆவியானவர், ஆவியானவரே. பலவீனமாக இருக்கிற உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறவர், ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. உன் இருளை கர்த்தர் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்றுகிறார், ஆவியானவரே. சொல்லுங்க ஆவியானவரே, ஆவியானவர் உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிற ஆவியானவர், ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஆவியானவரே. உலர்ந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு presence, Holy Spirit. ஆவியானவரே, ஆவியானவரே, fill with your presence, O Lord. அன்பின் ஆவியானவரே, send your anointing. ஆவியானவரே, அன்பின் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. ஆராதனை நாயகரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. உம்முடைய சிங்காசனம் ஆண்டவரே இந்த இடத்துல இறங்கி வரட்டும் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா, தகப்பனே அல்லேலூயா. என் பாடுகள்
இந்த ஆராதனை நேரத்துல உங்க முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே பார்த்த ஆண்டவரே அதே ஆண்டவரே சாயலை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. செய்யா உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. எங்கள் தேசத்தின் காட்டுகள் ஆர்ந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். எங்கள் தேசத்தின் எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். உங்க முகத்தை Send us revival, Lord. எழுப்புதலை அனுப்புங்க எங்க வாழ்க்கையில, எங்க சபையில, எங்க தேசத்துல. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நல்லா கரங்களை அசைத்து அசைவாடுகிற ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற தெய்வம். நல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோம் அல்லே. ஜலத்தின் மேலே அசைவாடினவர் எங்கள் குடும்பத்தின் மேலே அசைவாடும், எங்கள் சபையின் மேலே அசைவாடும், எங்கள் தேசத்தின் மேலே நீர் அசைவாடும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை நல்ல மகிமைப்படுத்தலாமா? கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரரே, தூயாதி தூயவரே, சர்வ வல்லவரே, அண்ட சராசங்களை படைத்தவரே, வானம் உமக்கு சிங்காசனம், இந்த பூமி உம்முடைய பாதபடி. இதோ யாரெல்லாம் உம்முடைய பாதபடியில வந்து உம்மை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, கட்டுகளை அறுத்து நுகங்களை முறித்து சாபங்களை நீக்கி பாவங்களை போக்கி உம்முடைய ஜனத்தை ஆட்சி தேர்ச்சி நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே இந்த ஆராதனை நாங்கள் ஆசீர்வதித்து துவங்குகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமா சேர்ந்து ஆமேன் சொல்லலாமா? இன்னும் சத்தமா ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பூமியில 2 அல்லது 3 பேர் கூடியிருந்தாலும் தேவன் நம் மத்தியில இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னோட இருக்கிறான்னு சொல்லி? கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆமேன். விசுவாசம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, நம்ம எந்த விதமான சிலையோ மற்ற காரியத்துல காணக்கூடாத தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நம்ம வாழ்க்கையில சாத்தியமாகும்னா, அவரை நம்பும் பொழுதுதான் அந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஆம்னி பிரசன்ட், அதாவது காண முடியாது ஆனா உணர முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அதர்சனமானவர். ஒருவேளை பார்க்க முடியாது, பட் we will feel the presence. அல்லேலூயா. அதனால உங்களுடைய உணர்வு ஆண்டவரோடு இணையணும். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால உங்களுடைய எல்லாம் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற முழுமையா கர்த்தருக்கு பெஸ்டா நீங்க கொடுக்கணும். ஆமென். அப்பதான் அந்த சாக்ரிஃபைஸ், அந்த பலியை தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய சவால் என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில ஆராதனையில முழுமையா ஆண்டவருக்கு கொடுக்கறதே ஒரு சவாலா இருக்கு. அது உண்மைதான். அது என்னன்னா, அது லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆமென். நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு ஜீவனுள்ள ஆராதனையை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளுங்க. ஆமென். ஒருத்தர் பார்க்கும்போது அவங்கள பார்த்து ஷாலோம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ, எனக்கு அதுதான் ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. சின்ன பசங்களா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சோத்திரம் சொல்லணும். ஆமென். அதனால தான் இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது
நீங்க ஸ்தோத்திரம் சொல்றீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். நீங்க ஸ்தோத்திரம் சொல்வீங்களா? மற்றவங்களுக்கு சொல்வீங்களா? நான் அடிக்கடி சொல்றேன், ஸ்தோத்திரம் எதுக்குன்னா அவங்கள நம்ம என்ன சொல்றது, அவங்களுக்கு பெருசா நம்ம கனத்தையோ அப்படி நம்ம நினைக்காம, ஸ்தோத்திரம் கனத்துக்குரியது. என்ன ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அதுக்காக நான் மற்றவங்களை பார்க்கும்போது கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். ஆனா வேதம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மரித்தவர்களும் மௌனத்துல இருக்கிறவங்களும் கர்த்தரை என்ன பண்ண மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உம்முன்னு இருக்கிறவங்களும் மரித்தவர்களும் ஒண்ணுன்ற. அப்ப நம்ம வாய் கர்த்தரை எப்பவுமே துதிக்கிறதா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்றதா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒருத்தரை நீங்க என்ன பண்ணுங்க, கனம் பண்றதுல முந்தி கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷனுக்கே நம்ம கனப்படுத்தி அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம்னா, நம்மளை படைச்ச ஆண்டவரை நம்ம கனப்படுத்தணும். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கேட்டு சொல்லக்கூடாது, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பிதா சொல்றாரு, நான் பிதான்னா என் கணம். சத்தமா என் கணம். சத்தமா சொல்லுங்க என் கணம். பிள்ளைகள் தகப்பன் தாயை கனம் பண்ணணும். ஆமேன். விசுவாசிங்க ஊழியரை கனம் பண்ணணும். ஆமேன். மாணவர்கள் தனக்கு பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். பாடலாமா? கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே, worthy of honor, worthy of glory. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டுங்க. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே, இயேசு கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. சத்தமா, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், அவர் சொந்த பிள்ளையானே. கனத்துக்குரிய இயேசு, மகிமைக்குரிய துதிகளின் பாத்திரரே. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. ட்ரை பண்றீங்களா? கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், அவர் சொந்த பிள்ளையானே. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. இயேசு கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. இங்கிலீஷ்ல worthy of honor, worthy of glory, worthy of praise is he. Jesus, worthy of honor, worthy of glory, worthy of praise is he. He has redeemed the blood of the Lamb and set spirit is free. Worthy of honor and worthy of glory and worthy of praise is he. Oh, 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 worthy of honor and worthy of glory and worthy of praise is he. One more time, we sing it in English. Worthy of honor and worthy of glory and worthy of praise is he. Hallelujah. Worthy of honor and worthy of glory and worthy of praise is he. He has redeemed the blood of the Lamb and set my spirit is free. Worthy of honor and worthy of glory and worthy of praise is he. Hallelujah. Worthy of honor and worthy of glory and worthy of கையை எப்படி தட்டுக்கு பாருங்க. 2 3 come on everyone. ஒரு தலைவனுக்கு எப்படி நம்ம தலைவா அப்படி கையை தூக்கி சொல்றோம், இயேசு ராஜாவுக்கு தலைக்கு மேல கை தட்டி ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஆமென். அவரே கனத்துக்கும் அவரே மகிமைக்கும் அவரே துதிக்கும் பாத்திரர். ஓ ஓ ஓ, கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே.
இயேசுவே கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. திரும்ப சொல்லலாமா? கனத்துக்குரிய இயேசு, மகிமைக்குரிய இயேசு, துதிகளின் பாத்திரரே. ஹல்லேலூயா. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. கையை தட்டி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டேன், அவர் சொந்த பிள்ளையானே. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. அல்லேலூயா. கனத்துக்குரிய இயேசு, மகிமைக்குரிய துதிகளின் பாத்திரரே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. நல்ல அழகிய பழைய பாடல் பாடுங்க. எல்லாம் இயேசு 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 ராஜாவுக்கு. ஓ துதி கன மகிமை எல்லாம் எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. ராஜாவுக்கு துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரியனை சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரியனை சந்திரன், all the universe praise to be Jesus. துதிகன மகிமை எல்லாம் எல்லாம் இயேசு ராஜா ராஜாவே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபரை கண்ணீர் துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபரை கண்ணீரை துதியுங்கள், பெரியோர் பிள்ளைகளே பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதியுங்கள். ஆமென். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் 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 இயேசு ராஜா, எல்லாம் அவருக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. நல்ல கையை தட்டி பிதாவாகிய தேவனை நல்லா மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க சீஷர்கள்லாம், எப்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, என் பிதாவை நீ எப்படி ஜெபிக்கணும்னா அவரை கனப்படுத்தி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நானாக இருந்தால் நல்லா அந்த பிதாவை இயேசுவே நீங்களே கனப்படுத்தினா உங்களை நாங்கள் எந்த அளவுக்கு கனப்படுத்தணும். ஆமென். பாருங்க, அழகா அந்த மத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து சொல்லி கொடுக்கும்பொழுது என்ன சொல்றாருன்னா, எல்லா ரட்சணியமும் என்ன சொல்றாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. பிதாவை என்ன சொல்லணுமா? சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க எல்லாரும். அவரை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? சொல்லுங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். தான் சொந்த குமாரன் இயேசு பிதாவை எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த பிதாவாகிய தேவனை கனப்படுத்தணும். ஆமென். வேதம் சொல்கிறது, பிதாவை இதை தொழுது கொள்ளும் காலம் எங்கு வரும். ஹல்லேலூயா. அந்த காலத்துல நிச்சயம் ராஜாதி ராஜாவா இயேசு இறங்கி வருவார். ஒரு நாள் அவரை நம்ம சந்திப்போம். ஆமென். முகமுகமாய் அவரை பார்ப்போம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். சும்மா இல்லை, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏனோ தானே நம்மளை ஏதோ இந்த உலகத்துல நம்ம ஏதோ பெத்தோம் வளர்த்தோன்னு பெத்தவங்க விட்டு போற மாதிரி நம்முடைய ஆண்டவர் இல்லை. நம்மளை இந்த உலகத்துல விட்டுட்டு போல ஆண்டவர் கொஞ்ச நாள் இருக்க வச்சுட்டு பரலோகத்துல உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்காக போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அனாதையா விட்டுட்டு போல. ஆமென். அனாதையா என் அன்னி ஆண்டவரை எவர்லாஸ்டிங் நித்தியமாய் அவரோட வாழ்வதற்கு நமக்கு வழியை உண்டு பண்ணிட்டு போயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இன்னும் சொல்ல போனா அவங்கள அனாதையா விடல, அவருடைய தேற்றல வாழனை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். நல்லா கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஹல்லேலூயா.
பாருங்க, உங்களை வழி நடத்துறதுக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென். அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். எதுக்குன்னா நீங்க சரியான வழியில நடக்கணும். ஆமென். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்த ஆலோசனை. அதுக்குதான் ஆவியானவர் நமக்கு வேணும். அதனால அபிஷேகம் பெறாதவங்க சீக்கிரம் அபிஷேகத்துக்காக நீங்க ஆயத்தப்படுங்க. ஆமென். ரட்சிக்கப்பட்டா போதாது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தா போதாது. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஜலத்தினால் மட்டும் அல்ல, ஒருவன் ஆவியினால் பிறந்தாதான் தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். நம்மளை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மளை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். ஆமென் சொல்லலாமா? இந்த உபாகமத்துல பாத்தீங்கன்னா அந்த 28ஆம் அதிகாரத்துல 14 வசனமும் நமக்கு வாக்கு தத்தம் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த 14ஆம் தேதி அந்த 14 வாக்கு தத்தமும் எனக்கு நிறைவேறணும்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு உபாகமம் 28:1 14 வசனமும் நிறைவேறணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல தலைக்கு மேல கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னை வாளாக்காமல் சொல்லுங்க. என்னை வாளாக்காமல் என்னை தலையாக்குவா, என்னை கீழாக்காமல். வாக்கு தத்தத்தை சொல்லிதான் நம்ம சுகந்தரிக்கணும். ஆமென். பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் சொல்றதுக்கு முன்ன என்னன்னா, எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சா, என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தா. ஆமென். இங்க சபைக்கு எதுக்காக வரணும்னா, ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். ஆமென் சொல்லலாமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படினோம். ஆமென். ஊழியத்துக்கு நம்ம கீழ்ப்படினோம். ஆமென். ஊழியக்காரங்களுக்கு நம்ம கீழ்ப்படினோம். ஆமென். அப்படி நம்ம கீழ்ப்படிந்து நடந்தா அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையும் சொல்ற எல்லா வாக்கு தத்தமும் உங்க வாழ்க்கையில ஒன்னும் குறையாம நிறைவேறும். ஆமென். எல்லாம் இன்னிலிருந்து நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்றேங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல். இப்ப நீங்க சொல்லுங்க. என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை என்னை வாளாக்காமல் என்னை தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. கரங்களை உயர்த்தி ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, ஓ இஸ்ரவேலே நீ பயப்படாதே. இந்த ஆண்டு கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சத்தமா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. செங்கடலும் செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உம்மை கண்டு விலகி ஓடுதே, உம்மை கண்டு விலகி ஓடுதே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம். ஜெயம் எடுக்கிறவங்களா சொல்லுங்க. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் ஜெயம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, சிறியவனை கர்த்தர் புழுதிலிருந்து தூக்கி என்ன பண்றாராம்? உயர்த்துகிறாராம். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் உங்களை உயர்த்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை படும் குழியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து தூக்கி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கணும். ஆமென். ஆண்டவர் நம்ம உயர்த்துக்கிறதுக்கு ஒரு அடையாளமே நாம ஆண்டவர் நல்லா நின்று ஆண்டவர் என்ன பண்ணோம்? நல்லா உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. உட்காரும் போது உங்க அளவு குறைவா இருக்கும், நிற்கும் போது உங்க அளவு உயர்வா இருக்கும். அப்ப அதிகமா ஆண்டவரை உட்கார்ந்து ஆராதிக்கிறத விட நல்லா நின்று கர்த்தரை ஆராதிங்க. ஆமென்.
நிக்கிற நீங்க அசைந்து கொஞ்சம் ஆராதிங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கொஞ்சம் இப்படி அசைங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் அசைஞ்சு தான் பாருங்களேன். ஹல்லேலூயா. நீங்க அசையும் போது பிசாசுக்கு ஒரு நடுக்கம் உண்டாகும். ஆமென் சொல்லலாமா? when you fill with the presence of God, நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து நீங்க என்ன பாடல் பாடினாலும் அந்த பாடல் பாடலா இருக்காது. அந்த பாடல்ல ஜீவன் இருக்கும். அந்த பாடல் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். இது சும்மா பாடல வாளாக்காமல் தலையாக்காருல்ல, இது நிச்சயம் வாழ்க்கையில இனிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் நிக்கிற நீங்க கொஞ்சம் அசைஞ்சு பாருங்க. ஆமென். அப்பதான் பிசாசுக்கு ஒரு நடுக்கு. பெண்கள் அதிகமா இருக்கிறீங்க. நான் மட்டும் பெண்களா இருந்தா வந்து உங்களை அசைச்சிருவேன். ஆண்களா இருக்குதுன்னா ஆண்கள்லாம் ஆல்ரெடி நாங்களாம் ஃபார்ம்ல தான் இருக்கிறோம். பிரதர் சதீஷ், சாமு, காலேப்பு, ஜான் ஜோசப்பு, சார்லஸ், பிரின்ஸு, லிவிங்ஸ்டன் எல்லாரும் கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்கிறோம். பெண்கள் கொஞ்சம் நல்லா அசைஞ்சு கத்தரை ஆராதிக்க பாருங்க. ஆமே. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருக்கு என்ன தெரியும், செத்த விசுவாசியா இருக்கக்கூடாது, உயிர் உள்ள விசுவாசியா நம்ம இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படின்னா என்ன, கிரியையில வெளிப்படுத்தணும். ஆமேன். அப்ப வந்து கிரியைனா எப்படி எப்படி ஆக்காமல் தலையாக்குவார்னா எப்படி பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்களேன். அதை ஒரு ஆக்ஷனா பண்ணா எப்படி சொல்லலாம்? நிறைய சண்டே ஸ்கூல் டீச்சர், விபிஎஸ் டீச்சர், சண்டே ஸ்கூலுக்கு போனவங்களா இருக்கிறீங்க, யூத்தில் சொல்லுங்க. நம்ம சிஸ்டர் பிரேமலதா சொல்லுங்க, என்ன பண்ணலாம், என்ன ஆக்ஷன் பண்ணலாம்? வாளாக்காமல் தலையாக்குவாருக்கு ஒரு சின்ன ஒரு சைன் பண்ணுங்க. எப்படி பண்ணா நல்லா இருக்கும்? வால்னா எப்படி காட்டலாம், தலைனா எப்படி காட்டலாம்? சரி அதை விடுங்க. கீழ்னா எப்படி காட்டலாம், மேலனா எப்படி காட்டலாம்? அதுக்கு நல்லா கை தட்டுங்க. நம்ம மேரி சிஸ்டர் என்ற மேரி ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரெடியா? என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்கு. ஆக்ஷன் பண்ணுங்க. கீழாக்குவா, என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு மேலா. ஒன் மோர் டைம். என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்கு. வெரி குட். என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா, என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு. கையை தட்டி ஜெயம் 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 அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஆமென் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். உணர்ந்து உயர்த்துகிறீர் அப்பா. திரும்ப சொல்லுங்க. சிறியவனை குப்பையிலிருந்து, பிரின்ஸை நீர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் ஐயா, உயர்த்துகிறீர். உங்க பேரை சொல்லி உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். சொல்லுங்க. எஸ்தரை குப்பையிலிருந்து, எஸ்தரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் ஐயா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் ஐயா. ஜோசுவாவை, ஜோசுவாவை குப்பையிலிருந்து, ஜோசுவாவை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் ஐயா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் 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 அல்லேலூயா. உங்க பேரை சொல்லி அல்லேலூயா. எனக்கு ஜெயம் நிச்சயம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. கையபடி காட்டுங்க. ஒன்றுமில்லாத அம்மா, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. திரும்ப. ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும் இன்னும். ஆமென். பண்படுத்தும் கைய உதறி. ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பண்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பண்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இருங்க இருங்க இருங்க. இந்த பாட்டை பாடும்போது ஒரு பெரிய ஒரு மிஷனரி, ஒரு தேவ ஊழியர், ஸ்மித் வெல்த் அப்படின்னு சொல்லி அவருடைய சம்பவம் எனக்கு நாம வருது. என்னன்னா, சாதாரண பிளம்பர் வேலை செய்யறவர். நம்ம பாஷையில சொல்ல போனா ஒரு கைத்தொழில் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அவரு 24 பேரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. கையை உயர்த்தி. ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே,
பண்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும் பண்படுத்தும் இன்னும் திரும்ப ஒன்றுமில்லாமல் அந்த ஸ்மித் பயன்படுத்தின தேவன் என்னையும் பயன்படுத்துவார் இன்னும் பயன்படுத்தும் ஆமென் ஹல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் உங்களை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை உருவாக்கின தெய்வமும் நீங்கதான் என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான் என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான் என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான் என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான் என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான் என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை சொல்லுங்க என்னை என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான் நான் ஒன்றும் இல்லை என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான் என்னை நடத்துகின்ற தெய்வமும் என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான் என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான் என்னை நடத்துகின்ற தெய்வமும் இதுவரை என்னை நடத்துகின்ற தெய்வமும் இனிமேலும் என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான் என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான் பரலோக ராஜாவுக்கு ஒன்றுமில்லை என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் என் படிப்பு ஒண்ணு இல்லப்பா என் தாளந்து ஒண்ணு இல்ல ஆண்டவரே எனக்குன்னு சொல்ல இந்த உலகத்துல உம்மை தவிர நிரந்தரமானது ஒன்றுமில்லை பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான் என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் சொல்லுங்க உணர்ந்து என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசு சென்னை நூர்ல உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான் தமிழ்நாட்டுல உயர்த்தி வைத்த தெய்வமும் என் இந்திய தேசத்துல உயர்த்தி வைத்த பிற தேசத்திலும் என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான் என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை நல்ல கையை தட்டி நல்ல வாயில திறந்து முன்பாக நான் ஒன்றுமில்லை என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான் என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான் என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான் என்னை இயேசுதான் என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ இயேசு சொல்லுங்கம்மா என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் ஐயா என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான் என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான்
இயேசுதான் உங்களை ஆசீர்வதித்தவரை நல்ல இரு கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை, அவருக்கு நல்ல கனத்தை, துதிய ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு நல்ல செலுத்தலாமா? நல்ல 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 ஓ, என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், அடையாளம் இல்லாமல் இருந்த என்னை தேடி வந்தீரே, என்னை தெரிந்தெடுத்தீரே, என்னை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. யாக்கோபாய் எத்தனாய் இருந்த என்னை இஸ்ரவேலாய், தேசமாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் என்னை மாற்றினீரே. Thank you Jesus, hallelujah. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன் சொல்லுங்க. அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். சபையார் எல்லாரும், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவள். பெண்கள்லாம் சொல்லுங்க. எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. சொல்லுங்க. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. கரங்களை உயர்த்தி எல்லாமே இயேசு உறவு, என் இயேசு எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாமே எல்லாமே இயேசு. உங்க சத்தத்தை உயர்த்தி என் இயேசு எல்லாம் இயேசு, இயேசு. மூன்றாவது முறை முழுமையா நீங்க மட்டும் சொல்லுங்க. எல்லாமே. இதெல்லாம் பத்தாது. என் இயேசு எல்லாம் இயேசு, இயேசு. ஆராதனை என்பது ஏதோ பாடலில பாடிட்டு போறது இல்ல. எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோன்றதை வெளிப்படுத்துறது தான் ஆராதனை. ஆகவே ஆராதனை நேரத்துல நீங்க ஆண்டவரை நேசிக்கிறத வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உடையவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். ஓ, அவரை போல அழகு இந்த உலகத்துல யாரும் இல்லை. அடே கொஞ்சம் ஏசப்பாவை உங்க கண்ணுக்கு முன்ன கொண்டு வந்து, ஓ லெட்ஸ் எவ்ரிஒன் இமேஜினேஷன், ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் உங்களுக்கு முன்ன நீங்க கற்பனை பண்ணுங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. அவருடைய முடி எல்லாம் தங்க நரை முடி. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் புறாவை போல கலங்கின கண்கள், உனக்காக எனக்காக ஏக்கத்தோடு பார்க்கிற கண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உதடு மாதுளம் பழம் போல. ஹல்லேலூயா. எப்படிலாம் உங்களுக்கு விவரிக்க முடியுமா? ஆண்டவரை விவரிங்க. அவருடைய உள்ளங்கை உன்னை என்னையும் வரைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அழக நான் ரசிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. ஆராதனை என்பது உம்மை நான் ருசிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை எல்லாரும் உங்க மாம்ச கண்களை மூடி ஆவியின் கண்ணை தரங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவியின் கண்ணோட்டத்துல ஆவியானவரை நீங்க உணர முடியும். எல்லாரும் நல்ல நல்ல நீங்க வேடிக்கை பார்த்தா நீங்க ஆவியானவரை உணர முடியாது. வெறுமையா வந்து வெறுமையா போக வேண்டியது. ஆனா உங்க உள்ளத்துல இருக்கிற கண் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆவியின் கண்கள்ல ஆண்டவரை பாருங்க. ஹல்லேலூயா. I see the presence of God. நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் செத்த தெய்வம் அல்ல. மோசேக்கு முன்ன வந்த அந்த தெய்வம் எனக்கு முன்ன அவர் நிச்சயம் தன்னை காண்பிப்பார். ஓ, மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த இயேசுவால முடியும்னா இன்னைக்கு நான் அவரை நம்புறேன். அவரை நிச்சயமாய் நான் பார்க்க முடியும். அந்த தேவ வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. ஆண்டவர் யாருக்கோ தன்னை காண்பிக்க விரும்புகிறார். தேவ ஜனமே, அன்பு மகளே, ஏன் அது நீயா இருக்க கூடாது? ஆண்டவருடைய கேள், லார்ட் ஐ வாண்ட் டு see you Lord in this worship. நாளைக்கு இன்னொரு நாள் இல்ல, இன்னைக்கு இப்போ right now in the name of Jesus Lord, every eyes
on see you. உம்மை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு இந்த உலகம் வேணாம் ஆண்டவரே. உலகத்தின் அன்பு மாயே, இந்த உலகத்தின் மனிதர்கள் மாயே. இன்னைக்கு நான் வேணும்னுவாங்க, நாளைக்கு என்னோட சிறந்த ஒரு ஆள் கிடைச்சா வேணான்னுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை நீர் உதறி தள்ளுகிற தெய்வம் அல்ல, என்னை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க எல்லா கண்களை மூடி இருக்க கணுமே ஏசையா. உங்க முகத்தை வேற எதையும் பார்க்காதீங்க ஏசையா. எங்க சபை உங்களை பார்க்கணும், எங்க ஜனங்க உங்களை பார்க்கணும், நீங்க எங்களோடு இருக்கிறத அவங்க பார்க்கணும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசை. திரும்ப சொல்லுங்க, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து அந்த வெள்ளை சிங்காசனம் என் கண்களுக்கு முன்பதாக தெரிகிறது. அந்த வெள்ளை சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவ நதி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு இந்த பிரின்ஸ் ஜெபராஜுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. லூயா அல்லேலூயா. எந்தன் பாவத்தின் தோஷத்தை சுமந்தவரே, எங்கள் தேசத்தின் சாபத்தை முறித்தவரே. எந்தன் பாவத்தின் தோஷத்தை எங்கள் தேசத்தின் சாபத்தை முறித்தவரே. உங்க முகத்தை பார்க்கணும். எங்க தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவரே. எங்க ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா. ஆராதனை திறந்து சொல்லுங்க. சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். நீங்களாவே the presence is overflowing. உனக்குள்ளிருந்து அந்த பிரசன்னம் பொங்கி வழிகிறது. நீ போகிற இடமெல்லாம் அந்த பிரசன்னம் உனக்கு முன்னே செல்லும். Hallelujah.
எனக்காக தந்ததுக்காக இயேசு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து இயேசுவே. பிதாவே, உம்முடைய சொந்த குமாரனை எனக்கு நீ தந்ததுக்காக இயேசுவே நன்றி இயேசுவே. இந்த விளாகம் முழுதுமாய் ஆண்டவரே நீர் வியாபித்திருப்பதற்காக உம்முடைய பிரசனத்தை ஆண்டவரே நீர் இந்த இடத்திலே நிறைத்திருப்பதற்காக எல்லாரும் நல்ல 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 கண்களை மூடி பயபக்தியோடு ஹல்லேலூயா 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 மாரகலமரகதரலபா சிகலலலலலபா ரமதனமாஷே. பேசுங்க பேசுங்க அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானுடைய நவமான பாஷைகளை. ஹல்லேலூயா ஹல்லே ரகடலா சண்டன ஹண்டன மரகடே சிகடல பலட்டோரோபோ ஏரகத நமரகதலலபா சிதிரி தலலலபா லகே தேரே பகதல. அந்த பரலோக பாஷையை எல்லாரும் பேசுகிறாக்கா அந்தோரோல வரலா. உனக்காக ஒரு தூத சேனை இறங்கி வந்திருக்கிறது. ஒரு பரலோகம் உனக்காக இறங்கி வந்திருக்கிறது. ஒரு பரலோக மகிமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கு. நல்லா பேசு ராகா தரபா ஓ ஷிகா தரலபா ஓ ராகா தினா மராகா திரியா தரலபா ஏ ஷாதிரி அந்த விட்டுக்கொடு தேவஜனமே. இருதயத்தை கடினப்படுத்தாத, கையை கட்டாதீங்க. கையை நல்லா கையை தட்டி 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 ஓ ராபா தரலபா ராகா தரலபா பாபா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைபட விரும்புகிறார், உன்னோடு விடைபட விரும்புகிறார், உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னை உருவாக்க விரும்புகிறார். அவர் தன்னுடைய கரத்திலே உன்னை எடுக்க விரும்புகிறார். விட்டுக்கொடு. அநேக பேர் உண்மையா ஆராதிக்கிறத நான் ஆவில பார்க்கிறேன். தேவனுக்கு பயந்து உங்களை விட்டு கொடுக்கிறத நான் ஆவில உணர்றேன். தேவனை நீங்க கனப்படுத்துகிறத I can feel. விட்டுக்கொடுங்க. எஸ் கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்காதீங்க. இது ஆவியானவருடைய நேரம். இது This is the time of Holy Spirit. ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு நடுக்கம். தேவ சபையிலே எழுந்தருளுகிறார். எல்லாம் நல்ல உங்களை விட்டு கொடுத்து நல்ல கையை தட்டி எழும்பு சீயோனே. உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. உன் பாவத்தை விட்டு எழும்பு. உன் தரித்திரத்தை விட்டு எழும்பு. உன் தூசியை விட்டு எழும்பு. நீ எழும்பு. பிரகாசிக்கிற காலம் இது. எழும்பு, பிரகாசிக்கிற நேரம் இது. இது உன்னுடைய நேரம். இந்த நேரத்தை விடாத. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் இந்த தருணத்தை ஆவியானவர் உனக்குன்னு ஏற்படுத்தி இருக்கிறார். Yes, I strongly believe the light has come. உன் ஒளி வந்தது. நீ எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் என் மகனே, என் தாசனே, என் மகளே, கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பா. நல்ல கையை தட்டி உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் பிரச்சனையை பார்க்காத, உன் தேவையை பார்க்காத. ஆனாலும் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் மேல் காணப்படும். உன் வெளிச்சம் இடத்திற்கு ஜாதிகள் நீ இருக்கிற உதிக்கிற தேவனுடைய ஒளி உதிக்கிற இடத்துல ராஜாக்கள் தேடி வருவாங்க. நீ அதை பார்ப்ப. உன் இடத்துல ராஜாக்கள் வரப்போகிறார்கள். இந்த தேசத்தின் ராஜாக்கள் வரப்போகிறார்கள். அரசியல் இருக்கிற தலைவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வருகிறது. எஸ்,
பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் உன்னை தேடி வருகிற காலம் இதுவே. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன் இடத்துக்கு வருகிறார்கள். அப்படியே கண்ணை மூடி அப்படியே பாருங்க. அற்பமும் எளிமையும் சிறுமையாக இருந்த நம்மை தேடி ராஜாக்கள் வருவாங்களாம். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், எம்எல்ஏ, எம்பி, எல்லா ரிச்சஸ்ட் பீப்புள், சயின்டிஸ்ட், ஞானிகள், அவங்கெல்லாம் நம்மளை தேடி வரப்போறாங்க. ஏன்னா அந்த ஒளிக்கு அப்படிப்பட்ட மகிமை இருக்கிறது. அந்த ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். அந்த ஒளி யாருமில்லை, இயேசு. இயேசுவே அந்த ஒளி. அந்த ஒளி உனக்குள்ள இருந்தா இயேசுவை தேடி எப்படி ராஜாக்கள் வந்தார்களோ உங்களையும் என்னையும் தேடி வருவார்கள். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி எஸ், அந்த ஒளியை நான் ரிசீவ் பண்றேன். அந்த கால வேளையில எல்லாம் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. நோ எமோஷனல் வர்ஷிப், பிராக்டிக்கல். அப்படியே கரங்களை உயர்த்துங்க. தேவனுடைய ஒளி இப்போ எஸ், அதை நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, அதை ஏற்றுக்கொள்கிறவங்க, அதை அவமோதிக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் அந்த ஒளியை கொடுக்க விரும்புகிறார். நீ இந்த உலகத்திற்கு ஒளியா மாற போறீங்க. உன் இருளான வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றிட்டார். இன்னைக்கு வந்த தேவ ஜனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உனக்கு ஒப்பா இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. உனக்கு நிகர் யாரும் கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய ஒளி இந்த இடத்துல இருக்கு. அது ஜீவ ஒளி, அது ஜீவ ஒளி, அது ஜீவனை கொடுத்த ஒளி, அது நமக்காக ரத்தத்தை சிந்தின ஒளி. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவரை நோக்கி thank you Jesus. hallelujah hallelujah hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு நீரே. அந்த இயேசு என்ற ஒளி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறதுனால எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே. The last chance. சபையார் சொல்லுங்க, சொல்லாதவங்க எல்லாம் இணைந்து அந்த வார்த்தையில சகல நன்மையும், சகல ஆசீர்வாதமும், சகல உயர்வும், சகல ஆரோக்கியமும், சகல செழிப்பும் அடங்கி இருக்கிறது. I will give one more chance to you, everyone. Yes. இப்போ அந்த நிறைவை நான் ஃபீல் பண்றேன். எனக்குள்ள அந்த இயேசு நிறைவாய் வாசமாய் இருக்கிறார். இயேசுவே எனக்கு நல்லா கையை தட்டி அந்த யூத ராஜ சிங்கத்தை, ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், சர்வ வல்ல தேவன், அண்ட சராசங்களை படைத்தவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை